இப்படி எங்களை மாதிரியே சிரிச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும் பார்க்கலாமா? இப்படி தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே போன இடம் தான் காக்கரா ஸ்வீட் ஷாப். இது நம்ம ஃப்ளவர் பஸாரில் ஃபேமஸான இடம். ஆனால் அங்கே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கடைசியில் கரும்பு ஜூஸ் தான் குடித்தோம். அப்புறம் பார்த்தா பானிபூரி. அவள் ஒரு வாயில் புக்குன்னு போட, நான் ஒரு வாயில் புக்குன்னு போட, சும்மா சொல்லக்கூடாது, சும்மா கும்முன்னு இருந்துச்சு. அப்புறம் காரம் அடிச்சிச்சு. சரின்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோன்ட்டுன்னு வழக்கம் போல் சாப்பிட போனால் அங்கேயும் இந்த மேடம் அது சாப்பிட முடியாமல் சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டா தான் கடைக்குள்ளே போக முடியும், ட்ரெஸ் வாங்க முடியும்னு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் தான் ஸ்ரீ கிருஷ்ணா டெக்ஸ்டைல் ஷாப். இங்கேயே நாங்கள் வந்திருந்தோன்னா அங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக கிளாத்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு உள்ளே போகும்போது தான் என் ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஒரு vlog பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் தெரியாமல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு ஒரு மன கஷ்டம். எடிட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் காண்டாவும் நினச்சேன். அதே மாதிரி ஆகிட்டேன். என்னடா இவனுங்க பைல்வான் மாதிரி உட்காந்துருக்காங்க, கடை ஆரம்பத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமாக இருக்கே, உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் உள்ளே நுழைஞ்சேன். பார்த்தா அங்கே ஒரு கண்ணாடி இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. சரி நான் அங்கே ஒரு ஸ்னாப்பை போட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டு போயிட்டு கீழே போய் உட்காந்துட்டோம். சோறு போடுற மாதிரி உட்காந்து ஒன்றுத்தையும் பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. சரி என்னடா இது, வெயிட் மினிட் என்ன பண்ணுறா இவ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஹாய் தாத்தாவும் இந்த ஸ்னாப்பை போட்டே ஆகணுமா. சரி வழியாக சுற்றிட்டு ஏதோ சந்து புந்துன்னா போயிட்டு கடைசியில் என் ஃபேஸை பார்த்தா இப்படி தான் இருந்தேன். என்ன வெயில் ஷை, என்னடா மூஞ்சி இதுன்ற மாதிரி 2 பேருக்கும் இப்படி ஆயிடுச்சு. சரி மெட்ரோவில் போனால் கொஞ்சம் காற்று வரும், வாங்க ஓசியில் ஏசி காற்று வாங்கலான்ட்டுன்னு ஒரு லிஃப்ட்டை பார்த்தோங்க. அந்த லிஃப்ட்டு கரெக்டாக மெட்ரோவுக்கு தான் போதா இல்லைன்னு தெரியாமல் நாங்கள் ஏறினோம். ஏறிட்டு சரி வாங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நடந்து பார்த்தா அது சப்வேக்கு போகிற லிஃப்டாங்க. சரின்ட்டு நாங்கள் வாங்கின துணியெல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு பொறுமையாக ஹாய்ஃபையாக நடந்து போயிட்டுருக்கும் போது தான் நாங்கள் மறுபடியும் சப்வே விட்டு மேலே வந்துட்டோம். எதுக்கு நாங்கள் லிஃப்ட்குள்ளே போகணுன்னு நீங்களும் யோசிக்கலாம், எங்களுக்கும் தெரியல. அங்கே எங்கேன்னு சுற்றி கடைசி நாங்கள் வந்த இடம் பாருங்கள், நம்ம சென்னை சென்ட்ரல். சரி யார்ட்டா கேட்டால் நம்ம மெட்ரோ எங்கேன்னு சொல்லிருவாங்கன்னு ஒரு ஆட்டோக்காரை பார்த்து கேட்டிருக்கும் போது தான் சரி நம்ம மேடத்தை வாங்க விட்டா 4 வருமா இப்படி தான் கன்ஃபியூஷன்லேயே நாங்கள் தற்கொலையாக சுற்றிட்டு இருப்போம். சரி மாங்காய் வாங்கிட்டு மாங்காய் எடுத்துகிட்டு மெட்ரோக்குள்ளே விடுவாங்கன்னு ஒரு டவுட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேரம் பேசி முடிச்சுட்டு வாங்கிட்டு அங்கேயும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்துச்சு. ஒரு மாங்காய் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத மாதிரி இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, மாங்காவும் நல்லா இருந்துச்சு. காயிற வேலுக்கு நல்லா அபுக்குன்னு சாப்பிட்டு வா சீக்கிரம் போகலாம் மெட்ரோக்கு காற்று வரும்னு போனால் காற்று வரலைங்க. ஒரு ஏசியும் போடலை, ஒன்றும் போடலை. சரி டிக்கெட் எடுத்து கீழே போவோன்ட்டு அவங்கள ஏற்றி விட்டுட்டு நானும் என் மெட்ரோக்கு வந்துட்டு கடைசி என் மூஞ்சி இப்படி தாங்க இருந்துச்சு. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி டெய்லியும் சுற்றுங்க, என்ன மாதிரி சீக்கிரமாக கருப்பாயிடலாம். சரி காற்றாவது வாங்கலான்னு உள்ளே வந்த பிறகு தான் அப்படின்னு ஒரு ஃபீல். சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்.